நம்ம வயக்காட்டில் விளையிற நெல் கதிரை எடுத்து அதை நெல்மணி தோரணமாக கட்டி அதை நிலப்படியில் வாசக்காலில் கட்டி விடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை குருநாதா. எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த நெல்மணி தோரணம்லாம் கட்ட தெரியாது. நானே இப்போ தான் புதுசாக வீடியோ பார்த்து ஃபோனில் பார்த்து அதை கற்றுக்கிட்டு முதல் தடவை முயற்சி பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி நெல்மணி தோரணம் கட்ட தெரியாதனால தான் அதை ஒரு கைப்பிடி எடுத்து அப்படியே கட்டி வாசக்காலில் தொங்க விட்டுருப்போம். இந்த நெல்மணி தோரணம் கட்டுறதுக்கு முதல்ல இந்த நெல்லுத்தாளெல்லாம் என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றி நல்லா நமுத்துக்கணும். நெல்லுத்தாள் பச்சையாக இருக்கும் போது அந்த நெல் கதிரையும் அந்த வைக்க பகுதியும் நம்ம பிரித்து எடுக்கும் போது அந்த தண்டு வந்து உடையாம வரும். ஆனால் நம்ம நெல் அறுவடை பண்ணும்போது எடுத்து வச்ச தாள் கத்தே இது நல்லா காஞ்சி போயிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி தெளித்து ஈரமாக எடுக்கும்போது நெல்லும் நமக்கு உதிரியாக கொட்டாமல் இருக்கும், உடையாமையும் சூப்பராக வரும். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த நெல்மணி தோரணத்தை எடுத்து வச்சு கட்டிகிட்டு இருந்தேன். முதல் நாள் இந்த வைக்க தனியாக நெல் கதிர் தனியாக எடுத்து வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் மறுநாள் மதியான டயத்தில் உட்காந்து நெல்மணி தோரணத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பின்னும் போது நம்ம ஜடை பின்னுற மாதிரி தான் இருக்கும். அதுலேயே இந்த எள்ளுக்காய் ஜடைலாம் பின்னுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நெல்மணி தோரணம் கட்டும் போதே நம்ம கை விரலுக்கு தான் வேலை அதிகமாக இருக்குதா. அந்த பின்னி முடிக்கிறதுக்குள்ளே அந்த நகைக்கண்ணெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த பின்னும்போது. ஒரு 10 ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடகடன்னு நான் பின்ன ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வந்து அந்த தாள் கதிர் அந்த தண்டு பகுதி வந்து அப்பப்போ காயாமல் தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பின்னி எடுக்கிறதுக்கு நல்லா வளன்னு மடியாமல் சூப்பராக வந்தது. நெல்மணி தோரணம் கட்டுவது எப்படின்னு ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன்னா அதில் எனக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த மாடலை சூஸ் பண்ணி நான் பின்னி எடுத்துக்கிட்டேன். ஆனால் பேசிக் வந்து இந்த ஃபஸ்ட்டு மாடல் தான் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது பின்ன முடிக்கிறதுக்குள்ளே இந்த கைவரெல்லாம் கத்தி கதறி ஓடிட மாட்டுக்கு அந்த அளவுக்கு நகைக்கண்ணெல்லாம் வழி எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் எங்கே நம்ம பேக் சைடு நிறைய டிசைன் கொடுக்குறது, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜடை பின்னுற மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து பின்னி விட்டு ஒரு குஞ்சத்தை போட்டு விட்டுட்டேன். அதில் தோரணம் கட்டி முடிச்சதுமே அதை கையில் எடுத்து பார்க்கும்போது என்ன ஒரு ஆனந்தம், நமக்கும் இந்த நெல்மணி தோரணம் கட்ட தெரியுது அப்படின்னா. அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருந்துச்சு. இந்த கயிறு வச்சு தான் நம்ம கட்டணுமா, தோரணம் கொஞ்சம் வெயிட்டாக வந்துச்சு. அது ஒன்றுக்கு 2 இடத்துல வந்து மஞ்சள் கயிறு கொடுத்து அதை மடக்கி வச்சு இந்த குஞ்சத்தெல்லாம் கட்டி பார்க்கும்போது தோரணம் ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துருந்தது. இந்த நெல்மணி தோரணத்துக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லி விட்டு போங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பார்த்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.